ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டையே இல்லாமல் வாழைப்பழத்தை மட்டுமே வச்சு ஒரு பூ போல் சாஃப்டான கேக் இதுக்கு நான் மீடியம் சைஸாக இருக்கிற 3 பழுத்த வாழைப்பழத்தை தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 1.5 போதும், ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கலாம். இதை 2ஆக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கற்பூரவள்ளி, மோரிஸ் இந்த மாதிரி எந்த வகை பழமானாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல எந்த பவுல் எடுக்கிறோமோ கடைசி வரைக்கும் அதே பவுலை யூஸ் பண்ணிக்கணும். இப்போது அதே பவுலில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், அதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி 3மே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு ட்ரேவோ இல்லை பிளேட்டோ எடுத்து பேப்பர் வச்சு இதே போல் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சு 1 கப் மைதா அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறத 1/2 கப் பவுல், அதனால் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் நிறைய கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ மாவெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம முதலே ஊற்றி இருக்கிற அந்த பழக்கூழோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 1/4 கப் பாலை சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். முதல்ல பாதி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேக் பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதை ட்ரேக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை இதே போல் உப்பு போட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டாண்டுக்கு பதிலாக ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த பிளேட்டுக்கு நம்மளோட கேக் பேட்டரை மாற்றிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இதே போல் அந்த சைடெல்லாம் இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஈவனாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதை ப்ரீஹீட் பண்ண அந்த கடாய் மேலே வச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு ஊதுபத்தியோட குச்சியை வச்சு இதே போல் குத்தி விட்டிங்கன்னா அதில் எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். இதில் கொஞ்சம் ஒட்டுது, அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே குக் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கறனால அந்த கேக்கோட மேலே பாருங்கள் ரொம்பவே மினுமினுன்னு இருக்குது. ரொம்ப ஷைனிங்காக ஒரு கவர் போட்ட மாதிரி இருக்குது. இது இப்போ ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு ஓரங்களெல்லாம் இதே போல் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓரங்களெல்லாம் அழகாக இதே போல் நெம்பி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு இந்த பிளேட்டை குப்புற போட்டு மெதுவாக அந்த பிளேட்டை எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த பேப்பரை மெதுவாக எடுத்து விட்டிங்கன்னா அழகாக இதே போல் ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் நம்மளோட பழ கேக் எவ்வளோ அற்புதமாக சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணல. இருந்தாலும் இந்த கேக் ரொம்ப அருமையான வாசனையை கொடுக்கும். இதை நம்ம ப்ளைனாக பண்ணாமல் சாக்கோ சிப்ஸ், சாக்லேட் பீசஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு டெலிஷியஸான கேக்கோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 84. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அப்படின்னா வீட்டுக்கு வந்தவங்களை சிரித்த முகத்தோடும் உண்மையான அன்போடும் நல்லபடியாக உபசரிக்கிறவனுடைய வீட்டில் அந்த திருமகளே மகிழ்ச்சியோடு குடியிருப்பாள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.